ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத் நாட்டிலிருந்து வந்திருக்கிற சில முக்கியமான மற்றும் அவசரமான அப்டேட்டுகளை பற்றி தான் முழு விவரத்தோட பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, அவசர வாகனங்களுக்கு வழி விட வேண்டும் என்று அரசு அறிவிப்பு விட்டுருக்காங்க. தும்பாக்கு மற்றும் சிகரெட் ஆன்லைன் டெலிவரி தடை பண்ணியிருக்காங்க. கடந்த 24 மணி நேரத்தில் ட்ரோன் தாக்குதல் அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். சமூக வலைதளங்களில் வீடியோ பகிர்வது குறித்து அரசு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தவறான தகவல் பரப்பியவர்களை கைது செய்த சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, அவசர வாகனங்களை பற்றியது. குவைத் ஃபயர்ஃபோர்ஸ் மற்றும் பிற அவசர சேவைகள் பற்றி ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குவைத்தில் எப்போதும் ஆம்புலன்ஸ், ஃபயர் ட்ரக், போலீஸ் வெஹிக்கிள் போன்ற அவசர வாகனங்கள் செல்லும் போது மக்கள் உடனே வழிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இந்த வாகனங்கள் பொதுவாக விபத்து, தீ விபத்து, மருத்துவ அவசரம் போன்ற முக்கிய சம்பவங்களுக்கு செல்லும். அதனால் அவற்றை தடுத்து நிறுத்துவது அல்லது வழிவிடாமல் இருப்பது ரொம்பவே ஆபத்தானது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கேயாவது தீ விபத்து நடந்தால் அங்கு மக்கள் கூட்டமாக சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தீ அணைக்கும் பணியில் இருக்கும் தீயணைப்பு வீரர்களின் பணியில் யாரும் இடையூறு செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் கூறியது என்னன்னா, சம்பவ இடத்தில் கூட்டம் சேர வேண்டாம், வீடியோ எடுக்க வேண்டாம், அமைதியாக அந்த இடத்தை விட்டு விலக வேண்டும் சொல்லியிருக்காங்க. மேலும் அதிகாரிகள் அவசர சேவைக்கு அழைக்கும் போது சில முக்கிய விஷயங்களை கூறினாங்க. அதாவது அவசர சேவைக்கு அழைக்கும் போது அமைதியாக பேச வேண்டும், சரியான இடத்தை சொல்ல வேண்டும், என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உதவி குழுக்கள் விரைவாக அந்த இடத்துக்கு வர முடியும். அடுத்த முக்கியமான அப்டேட் பாத்தீங்கன்னா, தும்பாக்கு மற்றும் சிகரெட் குறித்து தான். மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி குவைத் இந்த அமைச்சகம் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி தும்பாக்கு பொருட்கள் மற்றும் எலக்ட்ரானிக் சிகரெட் இவற்றின் ஆன்லைன் டெலிவரி தடை செய்யப்பட்டிருக்கு. அதாவது சிகரெட், மின் புகை பொருட்கள், புகையிலை பொருட்கள் இவற்றை இனிமேல் ஆன்லைன் மூலம் வீட்டுக்கு டெலிவரி செய்யக்கூடாது. இந்த விதியை மீறினாங்க அப்படின்னா அபராதம் போடுவாங்க, சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்த முக்கியமான அப்டேட் ட்ரோன் தாக்குதல் குறித்து தான். குவைத் சிவில் டிஃபென்ஸ் இந்த அமைப்பு வெளியிட்ட தகவலின்படி கடந்த 24 மணி நேரத்தில் குவைத்தில் பல ட்ரோன்கள் கண்டறியப்பட்டிருக்கு. அதில் 12 ட்ரோன்கள் கண்டறியப்பட்டன. அதில் 8 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்களின் சில சிதறல்கள் பல்வேறு இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நடவடிக்கையின் போது 3 பாதுகாப்பு வீரர்கள் சிறிய அளவில் காயமடைஞ்சிருக்காங்க. அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அவர்களின் நிலைமை தற்போது பாதுகாப்பாக உள்ளது. அடுத்த முக்கியமான அறிவிப்பு என்னன்னா, சமூக வலைதளங்களில் ட்ரோன் அல்லது மிசைல் தாக்குதல் சம்பவங்களை வீடியோ எடுத்து பகிர்வது பற்றி தான். அதிகாரிகள் சொன்னது என்னன்னா, தாக்குதல் நடந்த இடங்களை படம் எடுக்க வேண்டாம், ட்ரோன் விழும் வீடியோக்களை பதிவேற்ற வேண்டாம், தவறான தகவல்களை பகிர வேண்டாம் சொல்லியிருக்காங்க. அதை மீறி நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அது பாதுகாப்பு பிரச்சனையாக மாறும். இதனால் இது போன்ற செயல்கள் சட்டப்படி குற்றமாக கருதப்படும். இதற்கு ஒரு உதாரணமாக யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் இந்த நாட்டில் நடந்த சம்பவம் பற்றி பார்க்கலாம். அங்கு 25 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்கள் தாக்குதல் சம்பவங்களின் வீடியோ, தவறான தகவல்கள் பகிர்ந்ததாக கூறப்படுது. இதனால் மக்கள் பயப்படும்படி செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. அதனால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு குவைத்ல இருந்து வந்துள்ள மிக முக்கியமான அப்டேட்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.